இந்த வருஷத்தோடைய இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா T20 ஃபஸ்ட்டு T20 நேற்று 22ஆம் தேதி ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடந்துச்சு. ஈடன் கார்டன்ஸ் மைதானம் பற்றியே உங்களுக்கு தெரிஞ்சது தான். சின்ன கிரவுண்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா சரியான டியூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாஸ் வின் பண்ணி இங்கிலாந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 பேர் இருக்காங்கன்னா 11 பேரும் என்ன செய்வாங்கன்னா நல்லா பேட் பண்ணுவாங்க. பட் இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 2 ஸ்பின்னர் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தாங்க. ரவி பிஷ்னாய், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் வந்து ஆல்ரவுண்டரான நம்ம அக்ஷர் பட்டேல். ஸோ எதுக்கு 3 ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலாந்து டீமால் 3 ஸ்பின்னரை வந்துட்டு விளையாடவே முடியல. ரவி பிஷ்னாயை தவிர்த்து வருண் சக்கரவர்த்தி மிஸ்ட்ரி ஸ்பின்னர் 3 விக்கெட் எடுத்து ஆட்டநாயகன் விருதை பெற்றார். பட்லர் இல்லை அப்படின்னா அவங்களால அந்த 133 ஸ்கோரை கூட என்ன செஞ்சிருக்க முடியாதுன்னா எடுத்திருக்க முடியாது. அப்படி சேஸ் பண்ணதில் செம்ம சேசிங். ஸ்டார்டிங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சன் வந்து சூப்பராக வந்து சேசிங் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு 26 ரனில் அவுட் ஆகிட்டாலும் பட் அபிஷேக் சர்மா அவருடைய அந்த பேட்டிங் திறமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகி என்ன செஞ்சுட்டு வந்துட்டுருக்கு. சவுத் ஆஃப்ரிக்காலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா விளையாண்டாப்புல. ஸோ இப்போது நேற்று விளையாண்ட அந்த மேட்ச்சில் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு 7 ரன் நம்ம டீமுக்கும் இங்கிலாந்து டீமுக்கும் வித்தியாசம் இருக்கும்போது அதில் களை இறங்கி கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கும் மேலே 79 ரன்னுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி ஈஸியாக இந்தியாவை வந்துட்டு அந்த 130 அப்படிங்கிற ஸ்கோரை வந்துட்டு 132 அப்படிங்கிற ஸ்கோரை வந்துட்டு ஈஸியாக சேஸ் பண்ண வச்சார் அபிஷேக் சர்மா. ஸோ அடுத்த T20 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 25ஆம் தேதி நடக்குது. ஸோ இதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து அடுத்து ஓடிஐ நடக்க போகுது. ஓடிஐக்கு அப்புறம் வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து நடக்க போகுது. நம்மளுடைய மேட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அங்கே தான் வந்துட்டு நடக்க போகுது. இருந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, கட்டாயமாக வின் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆல்ரெடி போன வருஷம் நம்ம ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு அந்த நடந்த மேட்ச்சில் தோத்தது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம் தான். ஸோ எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் என்ன செய்யணும் பார்க்கணும்.